வணக்கம் மக்களே. டாக்டர் வந்து உங்கள் உடம்புல சுத்தமாக ரத்தம் இல்லை, ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது, ப்ரெக்னென்சியாக இருக்கீங்களா, உங்களுக்கு வந்து பிளட்டோட வந்து ஹெச்பி லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்களா? கண்டிப்பாக வந்து கவலைப்படாதீங்க. எனக்கும் அப்படி தான் சொல்லிட்டாங்க. அதனால வந்து நானும் ப்ரெக்னென்சியாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஹீமோகுளோபின் வந்து இன்னும் ஏற்றுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தாங்க சுவரொட்டி வாங்கிட்டு வர சொல்லி இது மாதிரி சாப்பிட்டு பாயிண்ட் ஆனால் எனக்கு ஏறி இருக்குது. அதனால் நீங்களும் யூஸ்ஃபுல்லாக வந்து யூஸ் ஆகணும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து ஆட்டோட மண்ணீரல்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஆட்டுக்கு வந்து ஒரு சுவரொட்டி தான் இருக்கும். இது வந்து பாட்டிலாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, செவுத்தில் வந்து அப்படியே அடித்து வச்சுருவாங்க இதை வாங்கி. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து அடுப்பில் சுட்டு வந்து அப்படியே சாப்பிட சொல்லுவாங்க. அது வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லது. ரத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா, இது வந்து நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து சுடு தண்ணியில் இந்த சுவரொட்டியை வந்து 2 தடவை நல்லா அலசிட்டு இது மாதிரி போட்டு வேக வச்சிட்ருக்கேன். இதுக்கு வந்து செய்கிறதுக்கு ஒரு 2 தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து நம்ம சுட்டு திங்க சாப்பிட பிடிக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இது மாதிரி வந்து பெப்பர் போட்டு சாப்பிட்டா இன்னும் ஹீமோகுளோபின் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் தேவைப்படும். பாக்கி வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு பேன் வச்சு ஆயில் வந்து ஊற்றி நல்லா வந்து ஹீட் ஆகிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 பட்டை வந்து சேர்த்துக்கலாம். 2 பட்டை சேர்த்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி வந்து புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்துக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஹீமோகுளோபின் வந்து நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகும், இம்யூனிட்டி வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது பச்சை மிளகாய் ஒரு 2 சேர்த்துருக்கேன். இது மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்றதுனால உங்களுக்கு சாப்பிட்ட உடனே உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எனர்ஜியாக இருக்கிற மாதிரி தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா, 1 மாதம் அந்த மாதிரி வாரத்தில் 2 நாள் வாங்கி சாப்பிட்டுட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட பிளட் பாயிண்ட் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அடுத்தது 2 தக்காளி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம செஞ்சுட்டு கொஞ்சமாக ஒரு பீஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே போட்டால் வந்து அது வேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக வந்து ரத்தம் இல்லாதவங்க அந்த ஒரு சுவரொட்டியும் வந்து ஒரு நாள் சாப்பிட்றணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு உடம்புல வந்து இந்த ரத்தம் வந்து ஊற ஆரம்பிக்கும். இது மாதிரி நல்லா வந்து ஹீட்டு தண்ணி குறையிற வரைக்குமே இது மாதிரி அந்த தண்ணியிலே இதை போட்டு வச்சிடணும். நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எடுக்கணும். எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா கல் மாதிரி வந்து நல்லா வந்து உங்களுக்கு அந்த பிளட்டெல்லாம் வந்து நல்லா வந்து வெந்து உங்களுக்கும். 2வது வந்து ஒரு முக்கியமான விஷயம், இது மேலே வந்து தோல் இருக்கும், அதை கண்டிப்பாக வந்து ரிமூவ் பண்ணிடணும். அது ஏன்னா அந்த மண், சரி, தூசி அது மாதிரி இருந்ததுன்னா வந்து வந்துடும். அதை எடுக்கும்போது நம்ம கேர்ஃபுல்லாக எடுக்கணும், பிச்சுட்டு வந்துடும். அதனால வந்து மேலால் அப்படி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து பீஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து வெங்காயம், தக்காளியெல்லாம் வதக்கி வச்சுருக்கோம், அதில் வந்து இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு இப்போ வந்து மிளகு ஜீரகம் வந்து லைட்டாக வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது மாதிரி நம்ம வந்து இம்யூனிட்டி அதிகமாக உள்ளதை வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்குறேன். வாரத்தில் கண்டிப்பாக 2 தடவையாவது இதை மாதிரி சாப்பிட்டுட்டு வாங்க. இது மாதிரி நல்லா வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். ஏற்கனவே நம்மளுக்கு வந்து வெந்திருக்கும், இருந்தாலும் வந்து நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதெல்லாம் வேகணும். அதனால் 1 டம்ளர் அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றினாலும் இது வந்து கரையாது, நல்லா அப்படியே தான் இருக்கும். நல்லா வந்து நல்லா ஒரு
5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு சளி அது மாதிரி இருக்கிறது கூட நம்மளுக்கு வந்து சரியாகும். ப்ரெக்னென்சியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சுட்டு சாப்பிட பிடிக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரத்த அளவு கூடும். வாழ்க வளமுடன்.